ஒற்றுமையே பலம். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரி. வாங்க கதைக்கெல்லாம் போகலாம். நீண்ட காலத்துக்கு முன் ஒரு மன்னனுக்கு 2 புதல்வர்கள் இருந்தனர். அவர்கள் இருவரும் ஒரே ஆசிரியரிடம் கல்வியும், வில்வித்தை, கத்திச்சண்டை, மல்யுத்தம், யானை ஏற்றம், குதிரை ஏற்றம் போன்ற எல்லா வகை பயிற்சிகளையும் பெற்றனர். அந்த நாட்டில் அமைச்சன் ஒருவன் இருந்தான். அவன் நாட்டை அபகரிக்க வேண்டுமென்ற கெட்ட எண்ணம் கொண்டிருந்தான். அதனால் இளவரசர்களை எப்படியாவது ஒழித்து விட்டால் பிறகு மன்னனையும் தந்திரமாக கொன்றுவிட்டு தான் நாட்டை ஆளலாம் என்று திட்டமிட்டான். ஒரு நாள் இளவரசர்கள் வாள் பயிற்சி செய்து கொண்டிருந்த போது மந்திரி அங்கு வந்து, இளவரசர்களே, நீங்கள் விட்டு கொடுக்காது வீரமுடன் போரிட்டு காட்டுங்கள் பார்க்கலாம் என்று கூறினான். அதை கேட்ட சகோதரர்கள் ரோஷத்துடன் போரிட்டு கொண்டிருந்தனர். அந்த சண்டையில் இருவரில் ஒருவனாவது மடிவான் என்பது மந்திரியின் எண்ணம். இருவரும் முரட்டுத்தனமாக போரிட்டு கொண்டிருக்கும் போது மந்திரி கூச்சலிட்டு இருவரின் வேகத்தையும் துண்டு கொண்டிருந்தார். அப்போது ஒருவனின் கத்தி மற்றவனின் கத்தி மீது பலமாக மோதியது. அந்த வேகத்தில் அக்கத்தி அவன் கையிலிருந்து நழுவி மந்திரியின் வயிற்றில் பாய்ந்து அவனை குத்தி கொன்றது. அப்போது கையை தட்டி கொண்டே மன்னன் அங்கு வந்தான். மன்னன் தம் புதல்வர்களை அருகில் அழைத்தான். அருமை புதல்வர்களே, இவன் என்னப்படி நடந்துவிடுமோ என்று பயந்தேன். ஆனால் நடக்கவில்லை. கெட்டவன் கெட்டான். இனிமேலும் நீங்கள் யார் கூறினாலும் உங்களுக்குள் வேற்றுமை கொள்ளாமல் இருங்கள். ஒற்றுமையே பலம் வாய்ந்தது என்று அறிவுரை வழங்கினார்.